எக்ஸோமா 2024ல புக் மை ஷோவில் தமிழ் டபுள் வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவி சஞ்சய் ஹோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. லியோட ஹிவிங் ஷோ மற்றும் படம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். ஒரு பணக்கார வீடு ஒன்று இருக்கு. அந்த வீட்டில் பிறகுற குழந்தைகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு டிசீஸ், ஏதோ ஒரு நோய் ஒன்று இருக்கு. இது டாக்டரால கூட குணப்படுத்த முடியல. அந்த வீட்டு பெரியவர் ஒருத்தர் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அதுக்காக பேய் ஓட்டுற ஒரு டீம் கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு. அவங்களும் வராங்க. அங்க வந்து அவங்களும் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இந்த பெரியவருடைய தாத்தா அவங்களுக்கு ஒரு சாபம் ஒண்ணு இருக்கு. அந்த சாபத்தீட்டுனாலதான் இது மாதிரி குழந்தைக்கு நோயெல்லாம் வருது. அவருடைய சமாதியை தோண்டி எரிச்சுட்டா இந்த சாபம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய சமாதியை தோன்றதுக்காக போறாங்க. அந்த சமாதி ஒரு மலையடிவாரத்துல இருக்கு. அங்க பயங்கரமான அமானுஷ்யங்களும் நிறைய இருக்கு. இப்போ அதையும் மீறி அந்த சமாதியை எப்படி தோண்டிடுங்க எரிக்கிறாங்க. அங்க என்னவெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய வலை. இந்த படத்துடைய பாசுன்னு பார்த்தாவே இந்த படத்தோட ஹாரர் சீன்ஸ் தான். ஏன்னா படுபயங்கரமா காமிச்சிருக்காங்க. பயங்கரமா நிரல வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஹாரர் சீன்ஸ் ஒன்றும் ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் நடிச்ச எல்லாமே வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோட வீடியோ மியூசிக் நல்லா இருக்கு. படத்துக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்காங்க. படத்தோட விஷுவல பத்தி விஎஃப்எக்ஸ் காட்சிலாம் செம்மையா இருக்கு. அல்டிமேட்டா இருக்கு. படம் பார்க்க நமக்கே என்னடா அது உண்மையான ஒரு பேயவே கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்புறம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இவர் சொல்லப்படுற விதம் அப்படிங்கிறதுலாம் செம்மையா காமிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் போர் அடிக்காம காமிச்சிருக்காங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற ட்விஸ்ட் அண்ட் ட்ரைங்க பக்காவா மெடு பண்ணிருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸ் நெருங்குன்னு இருக்கு. நம்ம விக்டிக் நம்ம ஏற்படுத்திருக்காங்க. என்னடா அது உண்மையான சமாதி எரிச்சிருவாங்களா இல்லை எரிக்க மாட்டாங்களா, இவங்க போய் எப்படா மாட்டிக்கிட்டாங்களா, இவங்க எப்படி தப்பிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மள கதையை உன்னிப்பா டீப்பா அதில் கவனிக்க வைக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட மைனஸ்னாவே இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க கதையெல்லாம் சொல்லி முடிச்சு அவங்க வந்து அப்படின்ட்டு கொஞ்சம் சம்பா இழுக்கிறாங்க. கொஞ்சம் போர் அடிக்குது. செகண்ட் ஹாஃப் அந்த சமாதி தோன்றதுல இருந்து படம் ஆரம்பிக்குது. அதுதாங்க படம் ஸ்பீடு. மற்றபடி எல்லாம் நார்மலான ஒரு படம் மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி படத்தோட ஸ்டோரி ஓரளவு புதுசாக இருந்தாலும் உள்ள இன்னும் ஒரு வித்தியாசமான சீன்ஸ் கொடுத்துருக்கலாம். பார்த்து பார்க்கப்பட அதே சீன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு சீன்ஸ் அப்படி வருதா ஸ்கிப் பண்ணிட்டு கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். முதல் தான் படம் சூப்பராக சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒட்டாளமி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி உடம்பு உங்கள் புதிய பாரதி.